ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டர் ராபர்ட் ஃபிகோ அவர்கள் இருக்காரே, அவர் பணத்துக்காக போராடிட்டு இருக்காரு. நான் 500 மில்லியன் கொடுக்கறதா சொன்னேன். ரஷ்யா அதிகமா கொடுக்கறதா சொல்லியிருப்பாங்க. அதனால அவர்கிட்ட போயிருக்காரு. ஆனா நாங்க இருக்கோம் தெரியுமா, வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதோட ஜெலன்ஸ்கி அவர்கள். அதாவது ஊழல் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டு இவர் மேல வச்சா, இவர் அதை அப்படியே பிளேட்டை திருப்பி தூக்கி கொண்டு போய் அவர் மேலேயே போட்டார். பாத்தீங்களா? ஐயோ சாமி பலே செம்மையா இருக்கு. ஆக்சுவலா அவர் வந்து காசு கேட்டிருப்பாரு தான் போல இருக்குது. இவரு தரமாட்டேன்னு சொல்லியிருப்பார். அப்படி வேணா நடந்திருக்கலாம் இது இவர் சொல்லக்கூடிய சினாரியோல. மேபி மீடியாக்கள்லாம் உருட்டுக்கள் உருட்டுறாங்களா, அது போல ஏதாவது மாறி மாறி உருட்டுறாங்களா இருக்கும். எது எப்படி என் தலைவன் சொல்றதுதான் என்னைக்குமே கரெக்டா இருக்கும். ஜெலன்ஸ்கி அவர் சொல்றதான் என்னைக்குமே நம்பணும். புரியுதுங்களா? அப்பதான் செய்திகள் தருவாங்க. அடுத்த ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படிங்கிறதுனால கூட இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. நார்த் கொரியா இருக்கிறாங்கல்ல, ஆளுங்க அனுப்பிச்சாங்களா 3000 பேருக்கு ஆளுங்க தெரியுங்களா அப்படிங்கிறதோட அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாரு. ஆனா பகுதிகள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வரீங்களே அப்படிங்கிறதோட சிலர் தரப்புல இருந்து கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கு. எனக்கெல்லாம் வந்து வருத்தங்கள் இருக்கு. ஏன் பகுதிகள் இழக்கிறோம், அவங்களுக்கு தான் இழப்புகள் அதிகமா இருக்குல்ல அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் ரிட்ரீட்டா இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கி முன்னேறுதல். இந்த வியூகம்லாம் வந்து புரியாது என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம். மேபி ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு புரியுமா இருக்கும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். மொத்தம் நியாயப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேற்குலக நாடுகளுக்கு தேவை. என் தலைவனுக்கு உதவி பண்ணியே ஆகணும் இப்ப மேற்குலக நாடுகள். ஸோ நியாயப்படுத்தல் ரொம்ப அதிக அளவுல தேவை. இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள வந்து இந்த ஜெனரலை கொல்றது, அப்புறம் தீவிரவாத தாக்குதல்கள் நடக்குது. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல கிராக்கர்ஸ் வந்து தூக்கி வீசுறது, விமானங்கள்லாம் கொண்டு போய் வந்து பாத்தீங்கன்னா ட்வின் டவர் அட்டாக் மாதிரி 9/11 அட்டாக் மாதிரி பண்ணது, அதுவும் கசானோட தத்தரஸ்தான் கேபிட்டலான கசான்ல அடிச்சது, இது போல பல விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா? எல்லாமே எதுக்காக? இது போல ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா ரஷ்யா கண்டிப்பா ரிட்டாலியேட் பண்ணியணும். எப்பவுமே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மேசிவ் மிசைல் ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அவங்க அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒருவேளை எஸ்கலேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சமயத்துல ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஆர்சனலையும் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சா. ஏன்னா மிசைல் எல்லாம் பதுக்கி வச்சிருப்பாங்க, தேக்கி வச்சிருப்பாங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒப்லாஸ்ட்ல சாகி ட்ரோன்கள் வச்சது வந்து பாத்தீங்கன்னா மேல தாக்குதல் பண்ணி வெடிச்சிருச்சு அப்படின்னு உக்ரைன் தரப்பு சொல்றாங்க. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இந்த பதிவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மேபி அடுத்த பதிவுல வரும்போது நான் எந்த இடம் எது என்னங்கெல்லாம் சொல்றேன். அதாவது பில்லியன் கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சாகி ட்ரோன்களை பதுக்கி வச்சிருந்துக்கிறாங்க. அதை தெரிஞ்சுட்டு நாங்க அதிர்ஷ்டம். அது மிக பெரும் வெடி விபத்து நடந்திருக்கு. ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி தான் அப்படிங்கிற தெரிஞ்சுக்க முடியுது. பட் ஆனா என்ன டீடைல்ஸ்ங்கிறது எக்ஸாக்டா கிடைக்கல. கடைசி அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் ஆனா இவங்க என்ன இப்ப அது போல வச்சிருக்காங்க இல்லையா? சோ அப்படி மிசைல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல யூஸ் பண்ணிட்டாங்கன்னா திரும்பி ரஷ்யா வந்து ப்ரொடக்ஷனுக்குள்ள போகணும். அவங்களோட ஆர்சனலை வந்து ரீபில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ அது போல விஷயங்கள் ரஷ்ய தரப்பு செஞ்சாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ட்ரோன்கள் மட்டும் பெருமளவுல யூஸ் பண்றாங்க. ஆனா மிசைல்கள் 7-8 தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ ரஷ்ய தரப்பு வந்து பெருமளவுல பதுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க மிசைல்கள் எல்லாத்தையும். எதுக்காக அப்படின்னா மேபி மால்டோவா இருக்கிறாங்க இல்லையா? இப்ப டிரான்ஸ்னிஸ்ட்ரியா மேல போர் தொடுத்தாலும் இந்த ஜனவரி மாசத்துல ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. ஏன் ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் சீஃப் ரஷ்யாவோட அவங்க தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் செய்திகளா வெளியே வரல. பட் ஆனா ரூமர்ஸா வந்து பாத்தீங்கன்னா டெலகிராம் சேனல்ல வந்துகிட்டு இருக்கு. நான் பதிவு பண்ணும்போது மேபி வந்துருமா இருக்கும் கூடிய சீக்கிரத்துல. ரஷ்யாவோட கோர் மீடியாஸ்ல வந்துருக்குமா இருக்கும். வந்துச்சுன்னா அடுத்த பதிவுல என்ன ஏதுங்கிறது பார்த்தலாம். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மேபி இந்த டிரான்சிஸ்டியால வந்து பாத்தீங்கன்னா போர் தொடுக்கலாம். போர் தொடுத்து அங்க இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மால்டோவாக்குள்ள எடுத்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணலாம். காரணம் என்னன்னா இப்ப கேஸ் டிரான்சிட் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் வழியா வரணும். ஜனவரி மாசத்தோட கட் பண்ணும்போது மால்டோவால எனர்ஜியே இருக்காது. சோ அதை காரணமா சொல்லிட்டு டிரான்சிஸ்டியா பிரிவினைவாதம் பண்ணி இது போல பண்ணி வச்சுக்கிறாங்க எங்களையா. ஆனால எங்களை நாங்க காப்பாத்திக்கிறதுக்கு வேற வழி இல்லை. அதனால நாங்க போய் அந்த எனர்ஜி இது போல விஷயங்களை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு போர் தொடுத்து போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் விங்ல இருந்து சொல்றதா சொல்லப்பட்டு வருது. சோ ஒருவேளை மால்டோ வந்து அப்படி டிரான்சிஸ்டியா வெடிக்கும் போது டிரான்சிஸ்டியால ரஷ்யாவோட படைகள் இருக்காங்க. சோ அந்த டைம்ல மால்டோவா எங்களால முடியல, உக்ரைன் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க வாங்க அப்படிங்கிறதோட கூப்பிட்டாங்க அப்படின்னா உக்ரைனுக்கும் நியாயப்படுத்தல் வந்துடும். ஸோ டிரான்ஸ்னிஸ்ட்ரியாக்குள்ள பூந்து ரஷ்யாவோட ஆயுதங்கள் எல்லாத்தையும் பெருமளவில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அங்க ஏதோ வந்து தங்க சுரங்கா இருக்கிற மாதிரி ஆயுத சுரங்கா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க கைக்கு போறதுக்கு விட்டுருவாங்களா ரஷ்யா அப்படின்ற போல ஒரு கேள்விகள் இருக்கு. பட் என்ன இருந்தாலும் டிரான்சிஸ்டியா மால்டோவால வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பவரை காட்டுறதுக்காக அதைய விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேபி இங்க செய்யறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இந்த ஒரு காலத்துல தான் ரொமேனியால வந்து ஆட்சி கழிப்பே நடக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அடுத்த சாக்ரிஃபைசிங் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரொமேனியாவா தான் இருக்கும். ஏன்னா ரொமேனியா வந்து மால்டோவுக்கு உதவுற அந்த சூழ்நிலை வர மாதிரி இருக்கும்போது மால்டோவை ரொமேனியாவோட இணைக்கிற இந்த மாதிரியான காலகட்டம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? ஸோ அதுக்காக தான் எலெக்ஷன் வச்சாங்க. எலெக்ஷன்ல ப்ரோ ரஷ்யன் கேண்டிடேட் ஜெயிக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்ததுனால இந்த நாட்டோ ஆபரேஷன்ஸ்க்குலாம் அவர் ஒத்துக்க மாட்டான்றதுனால இந்நேரத்துக்கு அங்க எலெக்ஷன் வந்து
பிரசிடென்ட் மாறி இருக்கணும். ஆனா எலெக்ஷன் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வரையும் எலெக்ஷன் நடக்கல. ஸோ அடுத்த அதிபர் வர வரைக்கும் கரண்ட் அதிபர் தான் இருக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அங்க ஆப்ரேஷன் நடக்க போது மக்கள் எந்த அளவுக்கு உதவ போறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா அங்க சிவில் அண்டர்ஸ்ட் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போல ரேட்டிங்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. இந்த மீடியாக்கள்ல எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மக்கள் எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கிறாங்க, சேடா இருக்கிறாங்கன்ற லிஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா, அதுல ரொமேனியாவை பொறுத்த வரைக்கும் மாசான சிவில் அண்டர்ஸ்ட் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ரேட்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிராந்தியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயம் கிடைச்சிருச்சு. ஸோ யூரோப்பியன் யூனியன் இதுக்கு மேல என்ன செய்யலாம்? இங்க பாருங்க, ரஷ்யா ஒருத்தங்களா வந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ரொமேனியாவோட மால்டோவை இணைக்கிறாங்க. அது போல சூழல் எல்லாம் உருவாகுது. டிரான்சிஸ்டியாவை அடிக்கிறாங்க, ரஷ்ய வீரர்கள் அடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா ரஷ்யா சும்மா இருக்காது. கண்டிப்பா ஏதோ ஒன்று செய்வாங்க. ஸோ அப்படி செய்யும்போது பாத்தீங்களா நடந்துருச்சா, நாங்க சொன்னோம்ல பாருங்க நாங்க போய் அட்டாக் பண்றோம் அப்படிங்கிறது போல யூரோப்பியன் யூனியன் உள்ள வந்து திரும்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் ரஷ்யாவை சொரிஞ்சு விடுறதுக்கு வேண்டி இது போல ட்ரை பண்ணியிருந்தாங்களா, ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய அரசனலை வந்து யூஸ் பண்ண வச்சிடணும்னு யோசிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இந்த டைம் ரஷ்யா அதை சுதாரிச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் ஆயிருக்காங்க. அவங்க பெருமளவுல எதுவும் யூஸ் பண்ண கிடையாது. இதை நம்ம இந்த சிரியால சண்டை நடந்தது தெரியுங்களா, அந்த டைம்ல நம்ம சொல்லியிருந்தோம். ரஷ்யா ராணுவத்தை ப்ரிசர்வ் பண்றாங்க, ஈரான் ராணுவத்தை ப்ரிசர்வ் பண்றாங்க, லெபனான் ராணுவத்தை ப்ரிசர்வ் பண்றாங்க. லெபனான் இந்த சென்ஸ் ஹிஸ்புல்லா. இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ராணுவ வீரர்களை ப்ரிசர்வ் பண்றாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த டைம்ல சொல்லியிருந்தோம். அதை மேலும் கன்ஃபார்ம் பண்ணும் விதமா லிபியால வந்து பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்களும் கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிறது போல இருந்தது இல்லையா. இப்ப சிரியாவோட முன்னாள் ராணுவ வீரர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, எஸ்சிஐல இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள வாலண்டியரா வந்து சரண்டர் ஆகணும், வந்து சரண்டர் ஆயிருங்க, ஆயுதங்களை கொடுத்துட்டு நீங்க நார்மலா போய்க்கலாம், எங்களோட சேர்ந்து போராடுறதுனா போராடிக்கலாம், இல்லை எப்படி அப்படிங்கிறதோட கேள்வி கேட்டிருக்காங்க. அதுல சில நபர்கள்லாம் வாலண்டியரா வந்து தங்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களை கொடுத்து விட்டு சில பல முக்கியமான விஷயங்களை சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. இதுல எல்லாத்துக்கும் மேல சிரியால வந்து ஹோம்ஸ் பகுதியில அபேண்டன் பண்ணப்பட்ட டேங்க் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விற்பனை கூடமா மாத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல விஷயங்களும் வந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம சிரியால வந்து இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனுக்கா ஸ்கொயர்ல வந்து மரத்தை வச்சிருந்துருக்காங்க. அது நைட் செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க. சைட்ல வீடியோ பதிவுகளோட இருக்கும். காலையில வந்து பாத்தீங்கன்னா அது அவ்வளவுதான், செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு போல இருக்குதுன்னு இவங்க வந்து கேம்ப் ஃபயரா மாத்திட்டாங்க அதையா. ஸோ இது ஒரு மிக பெரும் சர்ச்சையா மாறி இருக்கு. இது நடக்கிறது தான், சிரியால இது போல விஷயங்கள் வந்து நடக்கிறது தான். அது மட்டும் இல்லாம ஹக்கான் ஃபிடான் அவர்கள் சமீபத்துல சிரியாவுக்கு போயிருந்தாரு. ஸோ ஜொலானி அவர்களோட மீட் பண்ணதுக்கு அப்புறமா மேபி இதுக்கப்புறம் இட்லிப் மட்டும் இல்லாம ஹாம்ஸ், டமாஸ்கஸ், அலப்போ இந்த பகுதியெல்லாம் அவங்களோட மிலிட்டரி பேஸா மாத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அடுத்து இந்த லிபியாக்கு சொன்னதுனால சொல்லிடுறேன். இப்ப லிபியால அதிகமான ரஷ்ய வீரர்கள் ஆயுதங்கள் கொண்டு போயிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ அதை சுத்தி சேட்டலைட் முஞ்சி போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம லிபியா பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடு தான், ஆனா இங்கே 2 அரசாங்கம் இருக்கு, இங்கே பல அமைப்புகள் இருக்கு. ஒருத்தங்க மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 குரூப்ஸ் வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. இங்கே 2 பிரிவினை இருக்கு. ஒன்னு வந்து நம்மளே வச்சுக்கலாம், வெஸ்டர்ன் லிபியா, ஈஸ்டர்ன் லிபியா. ஈஸ்டர்ன் லிபியால தான் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்கு கண்ட்ரோல் இருக்கு. ஸோ அந்த பகுதியில் தான் அதிகமான பேஸ் வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா லிபியன் நேஷனல் ஆர்மி. ஸோ அவங்களுக்கு இப்போ பெருமளவுல ட்ரோன் பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வருது. மேபி ரஷ்யாவோட இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதுக்கான பதிவுகள் செயலோட இருக்கும். ஸோ லிபியா தயாராகுது. லிபியா பக்கத்துல இருக்கக்கூடிய எஜிப்ட்ல இப்ப அண்ட்ரஸ்ட் வந்துருச்சு. நம்ம அடுத்த சொல்லியிருந்தோம் லிபியா தான் சரி, எஜிப்ட் தான் அடுத்தது அப்படிங்கிறது போல இப்ப எஜிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மிக பெரும் ப்ரொடெஸ்ட் வந்துட்டு இருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. எல்சிசி அவர்கள் பதிவு விலகணும் அப்படிங்கிறது போல. ஏன், எதுக்காக, என்ன ரீசன்றது தெளிவா தெரியல. ஆனா இது போல வீடியோக்கள் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு இல்லையா, சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு இல்லையா, இப்ப கூட நான் லோடா இருக்கும் சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும். இது இப்ப எடுக்கப்பட்ட பதிவா அப்படிங்கிறதே ரொம்ப சந்தேகமா இருக்கு. நான் டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இது போல ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்தது. அந்த டைம்ல எடுக்கப்பட்ட வீடியோ பதிவுகள் பெருமளவுல சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதோட சொல்றாங்க. ஆனா ரொம்ப பெரிய ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கிறதா தகவல்கள் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்ப இதே போல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது பெலரூஸ்ல ஆட்சி கவிழ்ப்புக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டுட்டு வருது. இதை மேலும் உறுதி செய்யும் விதமா அமெரிக்காவோட எம்பசி பெலரஸ் இருப்பாங்களே, யாராவது இருந்தீங்கன்னா சட்டு புட்டு கிளம்பி வாங்கப்பா, வெறும் சிக்கலாய் போயிரும் பெலரஸ்ல அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. மேபி நம்ம முன்னாடியே சொன்னது போல போலாந்து பெலரஸ்குள்ள கால் எடுத்து வச்சிருவாங்களா, அதனாலதான் அமெரிக்கா சுதாரிச்சுக்கிட்டு இது போல கிளம்புங்க அப்படிங்கிற சொல்றாங்களா அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நியாயங்கள் வேணும். சும்மா போர் நிறுத்ததுக்காக அவர் மக்கள் கிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதெல்லாம் செய்யறாருங்க. எல்லாமே கண் தொடப்பி தான். அதாவது அவர் சொல்றதா அவர் செய்யறாருங்க. அமைதி பேச்சுவார்த்தைக்காக ட்ரை பண்றாரு பாருங்க. ஃபிகோ அவர்கள் போய் மாஸ்கோல பேசிட்டு வந்துக்கிறாரு. பல விஷயங்கள் பேசிக்கலாம். தலைவரே இது போல திட்டம் போடுறாங்க, எங்களை எதுவும் செஞ்சிடாதீங்க, எங்களுக்கு கேஸ் வேற வேணும், எங்களுக்கு கேஸ் தருவீங்களா, இல்ல ஏதாவது வாய்ப்பு இருக்கா, வேற ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிற போல ஏதாவது கேட்டிருக்கலாம். இல்லைன்னா இது போல எங்களை மட்டும் அடிக்காதீங்க அப்படிங்கிற போல என்ன வேணாம் பேசிக்கலாம். அவங்க எதுவுமே சாய்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல.
நார்மல் எனர்ஜி கேசஸ், கிராஸ் கேசஸ் பத்தி தான் பேசிட்டு வந்ததா சொல்லிக்கிறாங்க பெஸ்கோ அவர்களும். புரிஞ்சுக்க முடியுது இந்த இடத்துல வந்து அசௌகரியமான சூழ்நிலை உருவாயிருச்சு. பெலருஸ்ல அடுத்தது ஒரு தாக்குதலுக்கு உட்படலாம், மால்டோவா அடுத்த ஒரு தாக்குதலுக்கு உட்படலாம், உக்ரைனுக்குள்ள மேற்குலக நாடுகளோட படைகள் உள்ள வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறதோட பல விஷயங்கள் இப்ப திரும்பவும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. லேஸ்ல விட்டுற மாட்டாங்க ரஷ்யாவை அப்படிங்கிறது பலருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதை சும்மா விட்டுற மாட்டாங்க. அப்படி விட்டுட்டாங்க அப்படின்னா மிக பெரும் அளவுல மிலிட்டரிலி ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிருவாங்க ரஷ்யா. பல இடங்கள்லயும் அவங்களோட பிரசன்ஸை ஸ்ட்ராங் ஆக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மேலும் மேலும் சிக்கலா அமெரிக்காக்கும் மேற்குலகத்துக்கும் அவங்களோட ராஜ்யத்துக்கு உருவாக்கிடும். ஸோ அதை அவ்வளவு சீக்கிரத்தை விட்டு கொடுத்துட மாட்டாங்க அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. ஸோ என்ன நடக்க போகுது இந்த உலகத்துல, இந்த பிரச்சனையில, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில மிக பெரும் போரா இது உருவெடுத்துருமா அப்படின்ற அச்சம் திரும்ப திரும்ப பல அனலிஸ்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இருக்கக்கூடிய பல வியூகங்களை எப்படி கோணம் எந்த மாதிரியான யோசிக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஓரளவு கவர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன், மிடில் ஈஸ்ட் இருந்து எல்லா பக்கமுமே. ஸோ அடுத்தடுத்த பதிவுல என்னென்ன செய்திகள் வந்திருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனலான செந்தல் டிஃபென்ஸ், செந்தல் டிகோஸ் ரெண்டுலையுமே இணைஞ்சிருங்க. தொடர்ந்து புது புது செய்திகள் உங்களை தேடி உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். இது போல பல செய்திகள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை எப்பவும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.